வணக்கம். இந்த காணொளி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல இந்த மாத்திரை எவ்வளோ நாள் டாக்டர் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நியாயமா வாழ்ற வரைக்கும் போடணும்ப்பா, லைஃப் லாங் போடணும்ப்பா அப்படின்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, நீ சாகுற வரைக்கும் போடணும் அப்படின்வாங்க. இந்த கூட்டணி நிறைய பேர். நான் கேட்பேன், என்னம்மா இந்த மாத்திரை எவ்வளோ நாள்? ஐயோயோயோயோ! இதை நிறுத்தவே கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு எங்கள் ஹார்ட் டாக்டரு. சாகுற வரைக்கும் போடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி இல்லை, வாழ்க்கையிலேயே நன்மைகள் நடக்கும், உன் துக்கங்கள் சந்தோஷங்களாக மாறும், உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற இதெல்லாம் ரேர்லாம் கிடையாதுங்க, காமன் தான். நம்மளுடைய முயற்சியில் நம்ம வெற்றி பெறலாம். இது என்ன, இந்த பேஷண்ட்டோட என்ன டயக்னோசிஸ்னால், ஒரு டைமு திடீர்னு பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் ப்ரெஷரு பார்த்தீங்கன்னா 150, 110, 190, 100. இந்த எந்த டேட்டு பாருங்கள், 2018. அப்போது அவருக்கு வந்து நான் ரொம்ப நாளாகவே இந்த அப்போ பிபி மாத்திரை என்ன போட்டிருக்கேன், ப்ரஸ் 2.5 நைட்டை போட்டிருக்கேன். அப்புறம் பேஷண்ட் ஃபாலோப்பில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பிபியெல்லாம் செக் பண்ணி அதெல்லாம் தொடர்ந்து போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிலாம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிச்சு. 120, 70, 130, 80 அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போது ரொம்ப நாளாக போட்டுட்டு இருந்துருக்கிறாரு. பேஷண்ட் கொஞ்சம் நடுவில் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஒரு 1 இயர் நடுவில் வரல அப்படின்னு பார்த்து, இப்போது ஒரு சமீபத்தில் வந்த இந்த தேதியில், இப்போ 2015 என்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். கடந்த புதன்கிழமை அன்று காலை சாலையில் நடந்து சென்றபோது மயங்கி கீழே விழுந்துள்ளார். முகம் மற்றும் கால் முட்டிகளிலும் சிராய்ப்பு உள்ளது. இப்போ நல்லா இருக்குது. என்ன ஆச்சுன்னா, பிபி ஹைப்போடென்ஷன் ஆயிடுச்சு. 110, 140. அதுக்கப்புறம் பேஷண்ட்டை நாங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் பார்க்கணும். அதாவது படுக்க வச்சு பார்க்கணும், உட்கார வச்சு பார்க்கணும், நிற்க வச்சு பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளட் ப்ரெஷர், அதில் சில ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன கண்டறியப்பட்டதுன்னா, ஹைப்போடென்ஷன் லெட் டு த ஃபால். அதாவது பிளட் ப்ரெஷர் வந்து மருந்தால் குறைஞ்சி போயிருக்கு. அதுக்காக அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்திட்டோம். அவருடைய பழைய மாத்திரைகள், இந்த டாம்சுலோசின் ப்ராஸ்டேட்காக ஆல்ப்ரோசோலம், அதை மட்டும் கண்டினியூ பண்ண சொல்லிவிட்டு, இப்போ பிபி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லெவலுக்குள்ளே இருக்குது, ஒரு நார்மல் ரேஞ்சுக்குள்ளே. இதில் வந்து கேரி ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லவன் வாழ்நாள் முழுக்க நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கெட்டவன் வாழ்நாள் முழுக்க கெட்டவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இன்றைக்கி யார் நல்லவர்னு நினைக்கிறாங்களோ நாளைக்கே அவங்க கெட்டவங்களாக மாறலாம். நாம் இன்றைக்கி யார் கெட்டவங்க நினைக்கிறோமோ நாளைக்கே அவங்க நல்லவங்களாக மாறலாம். காலம், நேரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மருந்து அப்படிங்கிறது எல்லா மருத்துவரும் சொல்கிறாங்க. பெரிய பெரிய மருத்துவர்லாம் சொல்கிறாங்க. ஹிப்போக்ரட்டிஸ், வில்லியம் ஆஸ்லர், ஹட்சிசன், இது மாதிரி பெரிய மேதைகள்லாம் ஒத்துக்கிறாங்க. சமீபத்தில் வந்த சில மேதாவிகள் என்ன சொல்கிறாங்க, ஓ நோ 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 அப்படின்றாங்க. லைஃப் லாங் இது போட்டே ஆகணும், யார் சொன்னா, யார் நிறுத்த சொன்னா அப்படின்றாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது, இது நிறுத்தினா உயிரே போயிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கெடு கொடுத்த பல மருத்துவர்களே கெடுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. இங்கே வாழ்க்கையில் நிலையாமை அப்படிங்கிறது இயல்புங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதில் நிரந்தரமற்ற தன்மையில் முதலே யாக்கை தான். நம் உடல் தான் நிரந்தரமற்றது. அடுத்து நம்மளுடைய பொருள் நிலையாமை. நான் இன்றைக்கி ஏழையாக இருக்கேன்னா நாளைக்கு பணக்காரன் ஆகிடுவேன், நாளைக்கு பணக்காரனாக இருக்கா நாளான்னைக்கு ஏழை ஆகிடுவேன். எதுவுமே நிலையானது அல்ல. ஆக ஒரு பேஷண்ட்டு பிபி பேஷண்டாக இருந்தால் வாழ்நாள் முழுக்க அவர் பிபி பேஷண்டாக இருக்க வேண்டியதில்லை. அவர் நல்ல வாழ்க்கை முறை மாற்றங்கள், உதாரணம் இந்த பேஷண்ட் வந்து சீக்கிரம் சாப்பிட்றாரு, சீக்கிரம் தூங்குறாரு, உடற்பயிற்சி செய்கிறாரு, பழங்கள் காய்கறிகள் உட்கொள்கிறாரு, இந்த சாதம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் குறைக்கிறாரு, ஜங்க் ஃபுட்ஸ் குறைக்கிறாரு, ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுறாரு, ட்ரிங்கிங் ஸ்டாப் பண்ணுறாரு, ஹார்ன்ஸ் போடுறதை நிறுத்துறாரு, கூலிப்ஸ் போடுறதை நிறுத்துறாருன்னா அவர் வாழ்க்கை மாறும். அவர் கெட்டவர்லேருந்து உன் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு சில வசனங்கள் சொல்லும் பொழுது அவங்க நல்லவங்களாக மாறுவாங்க. நல்லவனாக ஆன பிறகு கூட அவனுக்கு தண்டனை எதுக்கு? இந்த கோர்ட்டில் இது சொல்லுவாங்க, நிறைய குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. அப்போது இந்த மாத்திரையை தொடர்ந்து போடும் பொழுது இதெல்லாம் ஆகும். இது ஏன் சொல்லனா, இக்காலத்தில் இந்த 2 வசனங்களை நீங்கள் நிறைய கேட்கலாம். டு பி ஆன் த சேஃபர் சைட், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் ஆன் யூ. அதை கவனிங்க. எதுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும், ஒன்றில் நான் எதுவும் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை, எதுக்கும் இந்த மாத்திரையை போட்டுக்கோ. எதுக்கும் இந்த மாத்திரை போடுற கதையே தேவையில்லைங்க. நம்மளுடைய உணவு குழாய்கள் உணவு சாப்பிடுவதற்கு மட்டுமே தயார் செய்யப்பட்டுள்ளது, மருந்து சாப்பிடுவதற்கு அல்ல. அதற்காக தேவைப்படும் மாத்திரைகளை போடவே கூடாது அப்படிங்கிற கருத்தை நான் வந்து முன்வைக்கலை. தேவைப்படும் பொழுது எப்படி போடுறோமோ தேவைப்படாத பொழுது அகற்ற வேண்டும்.
மருத்துவர்கள் அந்த பேஷண்ட்டும் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா இம்ப்ரூவ் ஆகி ரேப்போ அந்த கான்வர்சேஷன் லிசன். அதாவது இப்போ மருத்துவர்களும் நம்ம எல்லாருமே அந்த அரசியல்வாதிகள் மாதிரி ஆகிட்டோம். கான்ஃபரன்ஸில் ஒரு பேச்சு, ப்ராக்டிஸில் ஒரு செயல், ப்ராக்டிஸில் ஒரு பேச்சு, கான்ஃபரன்ஸில் ஒரு பேச்சு, சொல்லொன்று செயலொன்று இருந்ததுன்னா இந்த உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்படின்றது தான் எம்ஜிஆரோட பாடலில் நீ உன்னை அறிந்தால் பாடலில் அழகாக அதை சொல்கிறாரு. இந்த இன்னொரு பாடலையும் சொல்கிறாரு, சொல்லுவது செய்வதும் செய்வதை சொல்வதும். நிறைய வசனங்களில் நீங்கள் திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க. ஆக இதோடைய முற்றுமாக சொல்ல வேண்டும் அப்படின்னா, ஒரு நோயாளி நிரந்தரமாக நோயாளியாக இருக்க முடியாது, ஒரு ஆரோக்கியமானவர் நிரந்தரமாக ஆரோக்கியமாக இருக்க முடியாது. காலம், சூழல், பழக்கம் வழக்கம் மாறும் பொழுது அவர் நல்லவராகவும் கெட்டவராகவும் மாற வாய்ப்புள்ளது. அந்த மாதிரி இந்த பேஷண்ட் வாழ்க்கையில் நன்மை நடந்திருக்கு. அவர் பிபி மாத்திரை நிறுத்தியிருக்கார். அவருக்கு வேறு சில பிரச்சனைகள் தொடரலாம், அதெல்லாம் மெல்ல மெல்ல அதுவும் குணமாகும் அப்படின்னு நம்ம பிரார்த்திப்போம். அடுத்து ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.